வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோங்க. காப்பி கேட் கன்சியூமர் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்லாம் நான் ரொம்ப யோசித்தேன். மிமிக்ரி மார்க்கெட்டிங் அப்படின்னு வைக்கலாமான்லாம் யோசித்தேன். பிகாஸ் இந்த வீடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை நான் வேற ஒரு மெத்தடில் ஆரம்பிக்கிறேங்க. ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இட்ஸ் அ க்ளவுட் கம்பெனி. ஓகேங்களா? அங்கே என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் லஞ்சு சாப்பிட என்னை கூப்பிட்டாரு. அப்போ நானும் அவரும் போயிட்டு இருந்தோம். நான் சில ஹோட்டல்ஸ்லாம் காமிச்சேன். அங்கே வேணாம், நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனார். அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. ஒரு சின்ன ஹோட்டல் தான், ஆனால் க்ரௌட் ஜாஸ்தி. இந்த பாருங்க, அவர் என்கிட்ட சொன்னார், எங்கெல்லாம் கூட்டம் நல்லா இருக்குதோ அந்த கடைக்கு போங்க, அங்கே நல்லா இருக்கும், பொருள் நல்லா இருக்கும், தரம் நல்லா இருக்கும், சாப்பாடு ஹோட்டலாக இருந்ததுன்னா ருசி நல்லா இருக்கும். ஸோ அந்த கூட்டத்தை அவர் சொன்னார். ஓகேங்களா? ஸோ அதை இந்த வீடியோ நான் போடும்போது எனக்கு அவர் சொன்ன விஷயங்கள் தான் ஞாபகம் வந்தது. இது நிறைய இடத்துல நடக்குது. துணி கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா ஒரு புடவை எடுப்பாங்க. அந்த புடவையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்தில் இன்னொருத்தவங்க வருவாங்க. அந்த பெண்மணியை என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பார்க்குற புடவையை அவங்களும் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் இந்த காப்பி கேட் கன்சியூமர் ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். நிறைய பேருடைய பிஹேவியர்ஸ், அவங்களுடைய அப்சர்வேஷன் இப்படி இருக்குங்க. ஒரு ஷாப்னா அங்கே கூட்டம் இருந்தால் அது நல்ல ஷாப், அங்கே பொருள் தரமாக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும்ன்ற ஒரு கான்செப்ட். இது ஈவன் சில கோயில்களில் கூட பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு சின்ன வழிபாட்டு முறையை எடுத்து புதுசாக ஃபாலோ பண்ணாருன்னா அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது ஹியூமனுடைய நேச்சர். இது ஒருத்தர் தனிப்பட்டவரெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நாம் இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணுற ஒரு மென்டாலிட்டி உள்ளவங்களாக இருக்கிறோம். இதை ஹெர்டு மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பியர் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் பேண்ட் வேகன் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஒரு வேகன், ஒரு வண்டியில் இந்த பேண்டு போகும்போது அதை சில பேர் ஃபாலோ பண்ணி கேட்டுட்டு போவாங்க. அந்த கூட்டத்தை பார்த்தே மற்றவங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு காப்பி கேட் ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுடைய மார்க்கெட்டிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது சில ஸ்டோர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். எப்போவுமே க்ரௌடடாக இருக்கும். அந்த க்ரௌடு எதுக்கு இருக்குதுன்னே தெரியாது. உள்ளே போனீங்கன்னா அந்த க்ரௌடாக தான் இருக்குமே தவிர அவங்க பெருசாக அதை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியே இருக்காது. ஒருவேளை இந்த காப்பி கேட் ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ மக்களுக்கு சில சமயத்தில் ஃபோமோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகேங்களா? ஒருவேளை அந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுமோ, அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இதில் இருக்குது. ஸோ இந்த காப்பி கேட் கன்சியூமர் ஸ்ட்ராட்டஜியை உங்களுடைய மார்க்கெட்டிங்கில் கொண்டு வந்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங்கை தான் மிமிக்ரி மார்க்கெட்டிங்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்களுடைய ஷாப்புக்கு வரும்போது முக்கியமாக கன்சியூமர்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஐட்டம்ஸ், கன்சியூமர்ஸ்க்காக வேலை செய்யக்கூடிய உங்களுடைய ஷாப்போ பிஸ்னஸோ அது வெறுமனே இருக்கிறது, எம்டியாக இருக்கிறது, எப்போவுமே ஒரு ஒரு சின்ன க்ரௌடு கூட இல்லாமல் இருக்கிறது அப்படின்றத விட்டுட்டு இந்த ஒரு காப்பி கேட் கன்சியூமர் ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கலான்றது தான் நான் சொல்ல வந்தது. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.